இன்னொன்று கோயம்புத்தூருக்குள்ள நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. இப்போ சீசா சேனலில் இருக்கிற பசங்களுக்கே வந்துட்டு அவங்களுக்கு எப்படி சினிமாக்குள்ளே போகணும், சினிமாங்கிறது என்ன, ஓகே. இல்லை இதுக்காக நாங்கள் கைட் பண்ணுறோன்னு கிடையாது. எப்படி ஒரு ஷார்ட் ஃபிலிம் நடிக்கணும்னா நாங்கள் எங்கே போய் நடிக்கிறது, என்ன ஏது எதுவுமே தெரியும். அப்படி இருக்கிற பசங்க இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கிற பசங்களுக்கு நம்ம கோயம்புத்தூரில் ஒன் ஆஃப் த ஃபேஸஸாக நம்ம இருந்திருக்கோம் அப்படின்னா அவங்கள அப்படிலாம் சும்மா விட்டுறக்கூடாது. அவங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக இப்போ நீங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து நாங்கள் ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறோம். ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் நடிக்கிறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா நாங்கள் எதுவுமே நடிக்கல. ஏன் அப்படின்னா அதுக்கு கான்சியஸாக அது கான்சியஸாக எடுத்துக்கிட்ட டெசிஷன் தான். ஏன்னா அங்கே வந்துட்டு இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, அது என்ன ஏதுங்கிறதே தெரியாமல் சுற்றிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கட்டும், அவங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்கட்டும். நாங்கள் சொல்கிறதே அதுதான், இது ஒரு ட்ரையல் அண்ட் எரர். நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்கள், கற்றுக்கங்க. கமெண்ட்டில் வந்துட்டு தப்பாக சொன்னாங்கன்னா பரவாயில்ல, அதை நீங்கள் வேல்யூ பண்ணுங்கள். இப்போ ஒன்று தப்பாக பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை என்னங்கிறத கேட்டுக்கிட்டு அந்த ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நல்லதாக பண்ணுங்கள் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாகவும் இது இருக்கணும். அதே சமயம் நம்மளும் வந்துட்டு அப்பப்போ வந்துட்டு அவங்கள கைட் பண்ணுறதோட சேர்ந்து நம்மளும் நம்மளோட டேலண்ட்டை காமிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சது தான் சீசா. மற்றபடி ஒரு ஆப்போசிட்டாக பண்ணுறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது.